குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்சி பிஷி ஷெல்லி எழுதின ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி என்கின்ற ஒரு போம். பிபி ஷெல்லியை பற்றி பிபி ஷெல்லி, பெர்சி பிஷி ஷெல்லி, இது சுருக்கமாக பிபி ஷெல்லி அல்லது ஷெல்லின்னு சொல்லுவோம். ஷெல்லியினுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு தடவை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. லைஃப் அண்ட் ஒர்க்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஷெல்லியினுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இன்டலெக்சுவல் பியூட்டி, ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி. ஹிம் என்றால் எ க்ளோரியஸ் சாங், கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பாடலுக்கு பேர் ஹிம்னு பேர். இங்கே இன்டலெக்சுவல் பியூட்டியை புகழ்ந்து பாடுகிறார். வாட் இஸ் இன்டலெக்சுவல் பியூட்டி? இன்டலெக்சுவல் பியூட்டிங்கிறது இட் இஸ் தி லவ் ஆஃப் நேச்சர், லவ் ஆஃப் மேன்கைண்ட். மனித இனத்தை, இயற்கையை நேசிப்பதற்கு பேர் இன்டலெக்சுவல் பியூட்டி. பொதுவாக நமக்கு என்ன தெரியுமா, இன்டலெக்சுவல் அப்படின்னா புத்திசாலித்தனம், ஸோ அறிவின் அழகு அப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துல அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. இன்டலெக்சுவல் பியூட்டிங்கிறது தி லவ் ஆஃப் நேச்சர், தி லவ் ஆஃப் மேன்கைண்ட். அட் த சேம் டைம் த ரிஜெக்ஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, மூட நம்பிக்கைகளை புறக்கணிப்பது. இதுதான். அதாவது நீங்கள் லவ் ஆஃப் நேச்சர் இருக்கணும், லவ் ஆஃப் மேன்கைண்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் யூ மஸ்ட் ரிஜெக்ட் த சூப்பர்ஸ்டிஷனல் பிலீஃப்ஸ். மூட நம்பிக்கைகளை நம்ம ஒழிக்க வேண்டும். இவன் கிட்டத்தட்ட காலேஜ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவர் கடவுள் நம்பிக்கை உடைய, ஆனால் இவருடைய கடவுள் நம்பிக்கை என்பது மனித நேயம், இதை சார்ந்த கடவுள் நம்பிக்கையாக இருக்கும். காலேஜில் படிக்கும்போது த நெசசிட்டி ஆஃப் ஏத்தெயிசம் என்கின்ற ஒரு கட்டுரை எழுதி அதனால இவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்பினாங்க. அந்த மாதிரி ஆள், ஒரு ரெவல்யூஷனரி போயிட்டா கூட ஷெல்லி இருந்திருக்கிறார். நவ் வி see the poem. இப்போ பாருங்க, ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி. இதில் தி awful shadow of some unseen power, unseen power, கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அன்சீன் பவரை தான் இவர் இன்டலெக்சுவல் பியூட்டி அப்படின்னு சொல்றார். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி மைண்ட். த இன்டலெக்சுவல் பியூட்டிங்கிறது த பியூட்டி ஆஃப் த மைண்ட், த பியூட்டி ஆஃப் தி சோல். இதுதான். இது ஒரு அன்னோன் பவர், இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றல் இல்லையா? தி லவ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னா மனித இனத்தை நேசிப்பது என்பது அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அல்லது இங்கே தான் இருக்கும் அங்கே தான் இருக்குன்னா சொல்ல முடியாது. அது கண்ணுக்கு புலப்படாத, ஆனால் மனசுக்கு உள்ளுக்குள்ளே அதுவாக வரக்கூடிய ஒரு பவர். ஸோ தட் இஸ் தி awful, த ஃபியர்ஃபுல் ஷேடோ ஆஃப் சம் அன்சீன் பவர். கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றலினுடைய ஒரு நிழலானது, அது ஒரு நிழல் மாதிரி தான் தெரியும், நம்ம நேராக பார்க்க முடியாது. தி awful shadow of some unseen power floats, அது அப்படியே இந்த உலகம் எங்கும் மிதந்து கொண்டிருக்கிறது. அதாவது எல்லா இடத்திலும் அந்த unseen power, that is the intellectual beauty, the love of mankind, the love of nature exists everywhere. எல்லா இடத்திலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. It floats everywhere. Though unseen among us, நமக்கு இடையில அது கண்ணுக்கு புலப்படவில்லை என்றால் கூட அந்த அன்சீன் பவரானது இட் ஃப்ளோட்ஸ், உலகெங்கும் அந்த காற்றிலே எங்கும் வியாபித்து கொண்டு பறந்து கிடக்கிறது. unseen among us, visiting this various world. It visits அந்த அன்சீன் பவர் ஆகிய அந்த இன்டலெக்சுவல் பியூட்டி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த சோல், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த மைண்ட், தட் இஸ் த லவ் ஆஃப் நேச்சர், தட் இஸ் த லவ் ஆஃப் மேன்கைண்ட். இதுதான் இன்டலெக்சுவல் பியூட்டின்னு சொல்லுவோம். இட் விசிட்டிங் திஸ் வேரியஸ் வேர்ல்ட், இந்த பல்வேறு விதமான உலகம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் எங்கும், இந்த அகிலம் எங்கும் இந்த கண்ணுக்கு புலப்படாத இந்த ஆற்றலானது விசிட்டிங், எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணும், எல்லா இடத்துக்கும் போகும். அப்படின்னா இது இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற திஸ் வேரியஸ் வேர்ல்ட் வித் ஆஸ் இன்கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்றால் பெர்மனன்ட், நிலையான.
இன்கான்ஸ்டன்ட் என்றால் நிலையற்ற. அப்போது இட் இஸ் அன் இன்கான்ஸ்டன்ட் விசிட்டர். இது எங்கேயும் இருக்கும், ஆனால் திடீர்னு நமக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம ஒன்றும் பெரிய யோக்கியன்னு சொல்ல முடியாது, நம்ம ஒன்றும் பெரிய நல்லவன்னா சொல்ல முடியாது, ஆனால் நமக்குள்ளே கூட திடீர்னு ஒரு நல்ல மனசு வரும். அது திடீர்னு வரும். ஆனால் பல தடவைகளில் நாம் ஒரு ஜெலசி, ஒரு ஆங்கர், இந்த மாதிரி ஒரு மோசமான குணாதிசயங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஆனால் அக்கேஷ்னலாக இட் விசிட்ஸ் அஸ். அது திடீர்னு நமக்கு விசிட் பண்ணி அப்படியே நமக்கு யார் மீதோ அப்படியே ஒரு பரிதாப உணர்வு, ஒரு அன்பு, ஒரு இரக்கம், ஒரு கருணை எல்லாமே நமக்கு வரும். இது எப்பயுமேனா நமக்கு இருக்காது இல்லையா? எப்பயுமே நம்மகிட்ட இருக்குது. நமக்கு அப்படியே போட்டு அடிக்கிறது, இன்னொருத்தவங்களை துன்புறுத்துறது, கொள்வது, அப்படியே இதுதான் எனக்கு ரெஸ்பெக்ட்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே கிடப்போம். ஆனால் திடீர்னு அது நமக்கு வரும். அதாவது இட் விசிட்டிங், இட் இஸ் அன் இன்கான்ஸ்டன்ட். அது நிலையற்று, எப்பயும் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வராது, எப்போவாக தான் வரும். would world with as inconstant wing as summer winds. அது எப்படி வரும்னா, as summer winds, கோடை காலத்திலே இருக்கின்ற காற்றானது that creep from flower to flower, ஒரு பூக்களுக்கு இடையே புகுந்து வீசுகின்ற மென்மையான கோடை காற்றினை போல அப்படி வரும். அப்படி வந்துட்டு போயிடும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அன்சீன் பவர் நமக்குள்ளே வரும்போது நீங்கள் அவ்வளோ க்ளோரியஸ் ஆகிடுவீங்க. உங்கள் முகம் அவ்வளோ அழகாகும். அதுதான் இன்டலெக்சுவல் பியூட்டின்னு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ரியல் பியூட்டி. இப்போ மீதி நிறம்லாம் யாரை பார்த்தாலும் அவங்க அழகாக இருக்காங்க, தட் இஸ் ஃபிசிக்கல் பியூட்டி. தட் ஃபிசிக்கல் பியூட்டி லாஸ்ட், அது எப்பொழுதும் அழிஞ்சு போயிடும். ஆனால் திஸ் இன்டலெக்சுவல் பியூட்டி இட் எவர் எக்ஸிஸ்ட், அது என்றென்றும் இட் கிவ்ஸ் க்ளோரினஸ். அது உங்களுக்கு ஒரு க்ளோரியஸான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். as summer winds that creep from flower to flower like moonbeams. எப்படி இது வரும் அப்படின்னா, அப்படியே கோடை காற்றிலே மலருக்கு மலர் அப்படி வருவதை போல. லைக் மூன்பீம்ஸ், சந்திரனின் ஒளி கற்றைகள் தட் பிஹைண்ட் சம் பைனி மவுண்டன்ஸ் ஷவர். பிஹைண்ட் சம் பைனி மவுண்டன், பைனி என்றால் அப்படியே முள்ளு மாதிரி இப்படி துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய. இப்போ யாராவது மலை வர ஒரு மவுண்டனை வரைங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி வரைவோம், அப்புறம் மறுபடியும் இப்படி ஒன்று வரைவோம், இப்படி ஒன்று வரும். அதாவது இப்படி என்னென்னமோ அப்படி நீட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்படி தானே வரைவாங்க. அதுதான் பைனி மவுண்டன் தான். இந்த பைனி மவுண்டனுக்கு பின்னாடி இருந்து அப்படியே சந்திரன் எழும். அப்படி சந்திரன் எழுந்து அந்த சந்திரனுடைய ஒளியானது, சன்லைட்னு சொல்ல மூன்லைட், ஏன்னா மூன்லைட்டுங்கிறது அப்படி சாஃப்டானது. அப்படி ஒரு மூன்லைட்டுங்கிற ஒரு சாஃப்டான மூன்லைட்டை போல த பைனி மவுண்டனுக்கு பிஹைண்ட் த பைனி மவுண்டன், அப்படியே முட்களை போல் கூர்மையாக இருக்கக்கூடிய மலைகளுக்கு பின்னால் எழக்கூடிய அந்த மூன் பீம் இருக்கு பாருங்க, அதில் இருக்கும் சம் பைனி மவுண்டன்ஸ் ஷவர், அதிலிருந்து பொழியும். அந்த சந்திரனின் அந்த ஒளிக்கற்றையானது அதிலே பொழியும். இட் விசிட்ஸ் வித் இன்கான்ஸ்டன்ட் கிளான்ஸ். இன்கான்ஸ்டன்ட் என்றால் நாட் பெர்மனன்ட், நிலையற்ற, அதாவது எப்பயுமே வராது, எப்பயாவது வரும். இட் விசிட்ஸ் வித் இன்கான்ஸ்டன்ட் கிளான்ஸ் ஈச் ஹியூமன் ஹார்ட். ஒவ்வொரு மனித இதயத்தையும். கிளான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிளான்ஸ் பார்க்குறது அப்படின்னா அப்படி பார்த்துட்டு திரும்பிடணும். ஃபியூ செகண்ட்ஸ் தான். எல்லா மனிதனும், அதாவது பெரிய கொலைகாரன், கொடுமைக்காரன், அவன் உள்ளத்துக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மனிதன் இது தோன்றும், டக்குன்னு வரும் அவனுக்கு. அவனுடைய குழந்தை அடிபட்டு கிடக்கு. அப்போது எவ்வளோ கொடுமையான மனம் படைத்தவனாக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தையை பார்க்கும், அது யாருடைய குழந்தையை பார்க்கும்போது அது ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இந்த இது வரத்தானே செய்யும். அக்கேஷன் அது வரும், அது எல்லாருக்கும் வரும். தட் அன்சீன் பவர் இட் விசிட் வித் இன்கான்ஸ்டன்ட் கிளான்ஸ். ஆனால் வர்றது எப்படின்னா அப்படி ஒரு கிளான்ஸ் தான் வந்துட்டு போவோம், உங்கள்கிட்ட பெர்மனெண்ட்டாலாம் இருக்காது. எப்படி ஒரு கிளான்ஸுங்கிறது ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம், பரீட்சைக்கு போகும்போது இல்லை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி நேரத்தில் இப்படி ஒரு அவுட்லைனாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் கிளான்ஸ்னு பேர். அப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன். இப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி அப்படி தான் வரும். ஈச் ஹியூமன் ஹார்ட்டை அது விசிட் பண்ணும்.
ஹியூமன் ஹார்ட் அண்ட் கவுண்டனன்ஸ். மனித இதயத்திலும் உங்களுடைய முகத்திலும் அது தெரியும். அப்படியே உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு அன்சீன் பவர் வரும்போது அப்படியே உங்கள் முகம் அப்படியே தேஜஸாக பிரகாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். கவுண்டனன்ஸ் லைக் ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஆஃப் ஈவினிங். லைக் ஹியூஸ்னா கலர்ஸ்னு அர்த்தம். கலர்ஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஆஃப் ஈவினிங். ஈவினிங்னா மாலை நேரம். மாலை நேரத்து நிறம். மாலை நேரத்து நிறம்ங்கிறது அது ஒரு பெர்மனண்ட்டாக தான் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும், அப்படியே ரெட்டிஷாக இருக்கும், அப்படியே ஒரு லைட் ரெட்டாக இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், திக் ஆரஞ்சாக இருக்கும், லைட் ஆரஞ்சாக இருக்கும். அது மாதிரி இட் ஹேஸ் வேரியஸ் கலர்ஸ். அது மாதிரி லைக் ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஆஃப் ஈவினிங், லைக் கிளவுட்ஸ் இன் ஸ்டார்லைட் வைட்லி ஸ்ப்ரெட். லைக் கிளவுட்ஸ்னால் மேகங்கள். அப்படி மேகங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு இடத்துல பர்மனண்ட்டாலாம் இருக்காது. பர்மனண்ட்டாக ஒரே ஷேப்பில் இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், இந்த மேகம் இங்கே இருக்கும், அப்படி போகும், அப்புறம் அதனுடைய ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஆஃப் ஈவினிங், லைக் கிளவுட்ஸ் இன் ஸ்டார்லைட் வைட்லி ஸ்ப்ரெட். எங்கும் பறந்திருக்கக்கூடிய, வைட்லி ஸ்ப்ரெட், எங்கெங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள், நிலையற்ற ஒரு ஒழுங்கான உருவமைப்பு இல்லாத அந்த மேக கூட்டங்களைப் போல. லைக் மெமரி ஆஃப் மியூசிக் ஃப்ளட். த மெமரி ஆஃப் மியூசிக். திடீர்னு நமக்கு ஒரு இசை ஞாபகம் வரும். அப்போ அந்த மியூசிக் அப்படி நம்ம இதயத்துக்குள்ளே அப்படி ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகும். நமக்கு பிடிச்ச ஒரு இசையானது அப்படி ஒரு ஃப்ளாஷ் நமக்கு வந்துட்டு போகிற மாதிரி. லைக் மெமரி ஆஃப் மியூசிக் ஃப்ளட். லைக் எனிதிங் தட் ஃபார் இட்ஸ் கிரேஸ் மே பி டியர் அண்ட் yet dearer for its mystery. லைக் எனிதிங், எதையும் போல, that for its grace, அதனுடைய கிரேஸ் இருக்கு பாருங்க. இந்த அன்சீன் பவர்னுடைய அது ஒரு நளினமானது, ஒரு ஒய்யாரமாக அப்படி வந்துட்டு போகும். இட் இஸ் டியர். அது எல்லோரும் விரும்பக்கூடிய அது, ஆனால் எல்லாருக்கிட்டையும் வராது. அண்ட் yet dearer for its mystery. இட் இஸ் டியர் டு ஆல். யாராவது நீங்கள் எவங்கிட்ட போய் வேணாலும் கேளுங்க, இந்த அன்சீன் பவர், அதாவது தி லவ் ஆஃப் நேச்சர், லவ் ஆஃப் மேன்கைண்ட், மனித இனத்தை நேசிப்பது என்பது எனக்கு பிடிக்காதுன்னா எவனும் சொல்ல மாட்டான். எல்லாரும் விரும்பக்கூடிய, ஆனால் எல்லார்கிட்டையும் வராது, எல்லார்கிட்டையும் இருக்காது. ஆனால் எப்பயாவது ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே வந்துட்டு போகும். இட் இஸ் டியர். ஆனால் இட் இஸ் டியரர். டியருங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. அதை விட டியரர் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்லலாம். அண்ட் டியரர் ஃபார் இட்ஸ் மிஸ்ட்ரி. இதனுடைய புதிர் இருக்கு பாருங்க, அதுதான் இதனுடைய சிறப்பு. இது எப்போ வரும், எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்குங்கிறது யாருக்குமே புரியாது. அப்போது அந்த புரியாத புதிர் இருக்கு பாருங்க, இட் இஸ் டியரர். எதுவுமே ஒரு புரியாத புதிர் மேலே நமக்கு ஒரு ஆர்வம், ஈடுபாடு இருக்கும். இதானா, அது என்னவா இருக்கும், இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இதான் நம்ம உள்ளத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் இட் இஸ் டியரர் பிகாஸ் இட் இஸ் மிஸ்டீரியஸ். அது புதிர் மிகுந்ததாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் டியரராக இருக்கக்கூடியதாக இது இருக்கிறது என்று ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ஸாவில் சொல்கிறார். மொத்தம் இது 7 ஸ்டாண்ட்ஸா. ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவும் 12 லைன்ஸ் ஈச். அப்போ 7 12 84 வரிகளை கொண்டிருக்கிறது. Now we move to the second stanza. Spirit of beauty. It is a spirit of beauty. ஏற்கனவே நான் சொன்னேன், இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி, இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் எல்லாம். இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி தட் டஸ் கான்சக்ரேட். that does consecrate அப்படின்னா that consecrates. Consecrates என்றால் மேக் ஹோலி, அதை புனிதப்படுத்துவது. இது இட் இஸ் a spirit of beauty, it makes holy. இது இருக்கின்ற இடம், that spirit of beauty, if the spirit of beauty exists within you, it holifies you. அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நம்முடைய உள்ளம் புனிதப்படும். அது இருக்கின்ற இடம் புனிதமாகும். Spirit of beauty that consecrates with thine own hues. Huesனா கலர்ஸ். அதுக்குன்னு உள்ள ஒரு நிறத்தோட அந்த இடத்தை அது புனிதப்படுத்தும். All you dust shine upon of human thought or form. Human thought, மனித சிந்தனைகளிலும்
ஃபார்ம், அதனுடைய அமைப்பிலும், மனித சிந்தனை மனித அமைப்பிலே இட் ஷைன் அப்பான். இது மனித சிந்தனையில் அப்பப்போ இது ஷைன் பண்ணும். அதான் எல்லாருக்கும் அந்த மனித நேயத்தோடு இருக்கணும்னு ஆசை. நான் மனித நேயம் அற்றவனாக இருக்கத்தான் விரும்புகிறேன்னு இந்த உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் அப்படித்தான் எண்ணம். ஆனால் எல்லாராலையும் இது முடியறதில்லை. எல்லாரும் முடியறதில்லை. எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது, கிரீடி எல்லாமே வருது. ஆனால் எல்லாருக்கும் மனித நேயத்தோடு இருக்கணும்னு ஆசை. நான் நல்ல மனிதனாக இருக்கணும்னு எல்லாரும் தான் விரும்புகிறான். ஆனால் இருக்கிறதில்ல. அதான் சொல்கிறான், with thine own hues all you dost shine upon of human thought or form. எல்லா மனித சிந்தனைகளிலும் மனிதர்களிடமும் இது எங்கும் விரும்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. வேர் ஆர் யூ கான்? ஆனால் இப்போ எங்கே போயிடுது? எல்லார்டையும் விரும்புது, ஆனால் எங்கேயும் அது இருக்கிறதில்ல. எங்கே நீ போயிட்ட? வேர் ஹாவ் யூ கான்? வை டஸ்ட் thou pass away and leave our state? ஏன் எங்களை விட்டு நீ போயிட்ட? எங்கே போன நீ? எல்லாருக்கும் விரும்புகிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கணும் தான் விரும்புகிறாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நீ இருக்கிறதில்ல. ஏன் இருக்கிறதில்லைன்னா நாங்கள் அப்படி. அப்போ எங்கே போயிட்ட நீ? why dost thou pass away and leave our state? எங்கேயோ போயிட்டு எங்களை அப்படியே விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு நீ எங்கேயோ போயிட்டியே. leave our state this dim vast vale of tears. வேல்னா வேலி, பள்ளத்தாக்குனது. எங்கும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய ஒரு டிம் லைட்ல எங்களை விட்டுட்டு, when your heart experiences this unseen power, கண்ணுக்கு புலப்படாத இந்த ஆற்றலை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னாவே அப்படியே உங்கள் உள்ளம் பிரகாசமாக இருக்கும், ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு அழகு வரும். ஆனால் இப்போ நீ எங்கே போயிட்ட? எங்கேயோ போயிட்ட, எங்கிட்ட இல்லை. ஆனால் எங்களுக்கு நீ இருக்கணும்னு விருப்பமாக இருக்குது. எல்லாரும் நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. எங்கே போயிட்ட நீ? இப்போ நீ எங்கே இருக்குன்னா, லீவ் அவர் ஸ்டேட், எங்களை விட்டுட்டு. எங்கே விட்டுட்டு? திஸ் டிம் வாஸ்ட் வேல் ஆஃப் டியர்ஸ். எங்கெங்கும் கண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒளி குன்றிய டிம், இந்த டிம் லைட்டில் கண்ணீர் சிந்தக்கூடிய இடத்துல எங்களை விட்டுட்டு நீ போயிட்டியே. திஸ் டிம் வாஸ்ட் வேல் ஆஃப் டியர்ஸ், வேக்கண்ட் அண்ட் டெசலேட். வேக்கண்ட்னா எம்டின்னு. வி ஹாவ் எம்டி தாட்ஸ். எங்கள் உள்ளத்துக்குள்ளே எம்டியாக இருக்குது, ஏதோ ஒரு வெறுமை நிறைந்திருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு எம்டினஸாக இருக்குது. டெசலேட், ஒரு ஒரு ஏதோ புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆஸ்க் வை த சன்லைட் நாட் ஃபார் எவர் வீவ்ஸ் ரெயின்போஸ் ஓவர் யூ ஓவர் யான் மவுண்டன் ரிவர். ஏன் அப்படி? ஏன்னா சன்லைட்டு இருக்கும், அங்கே ரிவர் இருக்குது. ஆனால் எப்போவாவது ஒரு தடவை தான் உங்களுக்கு ரெயின்போ வரும். எல்லா இடத்துலையும் ரெயின்போ வருமா? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, அந்த சன்லைட் அந்த மழை பெய்திருக்கணும். அந்த மழை பெய்து இந்த அட்மாஸ்ஃபியரில் அந்த ரெயின் ட்ராப்ஸ் இருக்கும். அந்த ரெயின் ட்ராப்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அங்கேருந்து லைட்டு விழுந்த உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த சன்லைட் இருக்கக்கூடிய 7 நிறங்களும் வெளியே வரும். அதுதான் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன், இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ரிஃப்ளெக்ஷன் அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வெளியே அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா தான் அந்த ரெயின்போ வரும். அப்போ அந்த ரெயின்போ வரணும்னா இவ்வளோ கண்டிஷன் இருக்குது. அப்போது இது ஒரு ரெயின்போ மாதிரி தான். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கண்டிஷன் இருந்துச்சுன்னா தான் அது வரும். கோபப்படக்கூடாது, பிறரை வெறுக்கக்கூடாது, எல்லோரையும் நேசிக்கின்ற பண்பு இருக்க வேண்டும், பிறரை பொறுத்து கொள்ளுகின்ற தன்மை இருக்க வேண்டும். இப்படி உயர்ந்த விஷயங்களெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர 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 இது உங்ககிட்ட வரும். அப்படி வரும். டக்குன்னு ஏதாவது நீங்கள் அநீதியாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு டக்குன்னு போயிடும் உங்களை விட்டு. அதான் சொல்லலாம். எப்படி இந்த சன்லைட்டுங்கிறது எப்போயாவது தான், ரிவர் அங்கே தான் இருக்குது, சன்லைட் அங்கே தான் இருக்குது, ஆனால் ரெயின்போ இருக்கா? அது மாதிரி தான் இது.
Ask why the sunlight not ask the sunlight why not forever views a rainbow over. ஏன் எப்பொழுதுமே வரல கேட்டுப்பாரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரெயின்போ வரமாட்டேங்குது. why the sunlight not forever views rainbow over yon mountain river. யான் என்றால் யாண்டர், அங்கே இருக்கக்கூடிய மவுண்டன் ரிவர், மலையில் இருக்கக்கூடிய ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, சூரிய ஒளி இருக்கிறது, ஏன் ரெயின்போ வரலை அப்படின்னு கேட்டால் அது எப்போ தான் வரும். Cast on the daylights of this year. Cast on the daylight of this year. அந்த பகல் நேரத்து சூரிய ஒளி இங்கே பூமியில் படும்போது ஏன் ரெயின்போ வரவில்லை? அங்கே தான் மவுண்டன் ரிவர் இருக்கே, சன்லைட் இருக்கே, ஏன் வரவில்லை? அப்படி வராது. சச் ப்ளூம்னா டார்க். இந்த மனித உள்ளமானது எப்பொழுதும் இருண்டுதான் கிடக்கும். பிகாஸ் இட் இஸ் அன்ட்ரூத்ஃபுல். இது உண்மையற்றது, பொய்யானது, போலியானது. இவ்வளவு நம்மகிட்ட இருக்குது. அப்போ எப்படி அது வரும்? ஸோ சச் க்ளூம் ஒய் மேன் ஹட் சச் அ ஹோப் ஃபார் லவ் அண்ட் ஹேட். ஸோ மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா லவ்வும் இருக்கும், ஹேட்டும் இருக்கும். யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் லவ் ஒன்லி, நாட் ஹேட். அப்போ உங்களுக்கு வரும். பட் ஹியூமன் பீயிங்குடைய கேரக்டர் என்ன? வி ஆல்வேஸ் ஹாவ் லவ் அண்ட் ஹேட்டு. டெஸ்பாண்டன்சி அண்ட் ஹோப். டெஸ்பாண்டன்சி என்றால் டெஸ்பேர், நம்பிக்கை இழப்பு. நம்பிக்கை இழப்பும் நம்மகிட்ட இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். சில சமயங்களில் நம்பிக்கையோடு இருப்போம், பல சமயங்களில் நம்பிக்கை இழந்து போயும் இருப்போம். சில சமயங்களில் அன்பு செலுத்துவோம், சில சமயங்களில் வெறுப்போம். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்போ எப்படி வரும்? அதனால தான் வர்றதில்லை. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டான்ஸா. Now we move to the third stanza. No voice from some sublimer. Sublime என்றால் noble. Sublimer அப்படின்னா nobler, more dignified. No voice from some more dignified world has ever to sage or poet these responses given. These responses, இந்த பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதர்களினுடைய உள்ளத்திலே இந்த அன்சீன் பவர் வரணும். அப்படின்னா இதுக்கான பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா சேஜஸ், பெரிய ஞானிகள். அவர்கள்தான் இந்த உலகத்தை நன்கு உணர்ந்து உங்களுடைய உள்ளத்திலே என்றென்றும் இந்த அன்சீன் பவர், த லவ் ஆஃப் மேன்கைண்ட் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும்னு அவங்களால தான் செய்ய முடியும். கவிஞர்கள்னா இந்த சாதாரண டப்பா கவிஞன் கிடையாது. ஷெல்லி மாதிரி, வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி, கீட்ஸ் மாதிரி, அரபிந்தோ மாதிரி, இந்த மாதிரியான கவிஞர்கள்னால தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த மேன் பவரை கொண்டு வர முடியும். ஸோ டு சேஜ் ஆர் பாயிண்ட் தீஸ் ரெஸ்பான்சஸ் கிவன், இந்த பொறுப்பு அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் மிகச்சிறந்த கவிதைகளையும் மிக சிறந்த இலக்கியங்களையும் படிக்கும் பொழுது, படிக்கிறதுனா ஜஸ்ட்டு பரீட்சைக்கு படிக்கிறது இல்லை, நீங்கள் அதை உணர்ந்து படிக்கும்போது உங்களை அறியாமையே அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகள் அகன்று மிக சிறந்தவர்களாக நீங்கள் மாறுவீங்க. இதுதான் இலக்கியத்தினுடைய குவாலிட்டி. அதனால தான் சேஜஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்கு அந்த வேலையை. தேர்ஃபோர் த நேம்ஸ் ஆஃப் டெமன், கோஸ்ட்ஸ் அண்ட் ஹெவன் ரிமைன் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தேர் வெயின் என்டிவர். என்டிவர் என்றால் ஹார்ட் ஒர்க், முயற்சி, கடினமான முயற்சி. வெயின் என்டிவர் என்றால் வேல்யூலெஸ், நோ யூஸ். நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அடையாது. ஏன்னா தேர்ஃபோர் த நேம்ஸ் ஆஃப் டெமான், டெமான் என்றால் பூதம், கோஸ்ட், பிசாசு, அண்ட் ஹெவன், சொர்க்கம், பூதம், பிசாசு, இவைகளெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஹெவனுக்கு போகிறதுன்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் ஹெவனுக்கு போக முடியாது. நீங்கள் நல்ல ஒரு லவ் ஆஃப் மேன்கைண்ட் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்களாக போயிடுவீங்க. நான் ஹெவனுக்கு போகணும், அதனால் நான் மேன்கைண்டு மேலே அன்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க முடியாது. தட் இஸ் ஸ்பான்டேனியஸ். யாருக்கும் அடிபடும் போது, யாருக்கும் ஏதாவது துன்பம் வரும்போது உங்கள் உள்ளம் துடிக்குது பாருங்கள், அப்போ தான் லவ் ஆஃப் மேன். அப்போ அது உள்ளே வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு ஹெவனில் சீட் ரிசர்வ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது
இது இயற்கையாக வரணும். ஓ இப்படிலாம் செஞ்சாக்க அடிபட்டு கிடக்கிறான், அப்போ இவனை போய் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு ஹெவனுக்கு போயிடலாம், ஓகே நான் போய் வரவே வராது. ஐயோ அப்படின்னு நீங்கள் போய் இது பண்ணணும். அது ரிசல்ட்டை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். இதைத்தான் பகவத்கீதையில் சொல்லுவாங்க. நீ உன் கடமையை செய், உனக்கு என்ன செய்யலையோ அதுக்கு வேணுங்கிற பலன் நான் தரேன், நீ போட. நீங்கள் செய்யுங்க, அப்படியே மனிதாபித்தமாக அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யுங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி எந்ததை பற்றியும் கவலைப்படாமல் அவன் செய்கிறானா இல்லையா, அப்போ இவனுக்கு தான் இவன். அதுக்கு காட் கிவ்ஸ் யூ, கொடுப்பார். Therefore the names of Devon, ghost and heaven, இதெல்லாம் நீங்கள் கோஸ்ட்டை பற்றி ஹெவனை பற்றி இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். ரிமைண்ட் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தேர் வெயின் என்டிவர், எல்லாம் வேல்யூலெஸ் என்டிவர். ஃப்ரைல்னா வீக்னு அர்த்தம். ஸ்பெல் என்றால் மந்திரம் சொல்கிறதுன்னு அர்த்தம். மந்திரத்தை உச்சரிப்பதற்கு பேர் ஸ்பெல். ஃப்ரைல் ஸ்பெல்ஸ் whose uttered charm might not avail to sever. Severனா separate, to separate. Frail spell. ஸ்பெல் அப்படின்னா அப்படியே கடவுளை நோக்கி வணங்குவது. பேய் பிசாசு வரணும்னு சிலர் பார்த்தீங்கன்னா பேய் கூப்பிட்டுருவாங்க, அதுக்குன்னு ஒரு மந்திரத்தை படிச்சுக்குவான். அந்த மந்திரத்தை படிச்சுட்டு பேய் வா அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துருவான். சிலர் வந்து கடவுள் வரணும்னு மந்திரம் போட்டுக்கிட்டு இருப்பான். இதில் எல்லாம் வராது, இதெல்லாம் ஃப்ரைல்ன்றான். நீ கடவுள் அதுதான் சொன்னான், அதுதான் சூப்பர்ஸ்டிஷன்னு முன்னாடியே நான் சொன்னேன். இந்த இடத்துல த அன்சீன் பவர்ங்கிறது த ரிஜெக்ஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன். நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். அப்படியே கடவுள் முன்னாடி போய் கடவுளை நம்புங்க, கடவுளை வழிபடுங்க. ஆனால் கடவுளை நான் இப்படியெல்லாம் பேசினாக்க உடனே கடவுள் வந்து எனக்கு ஹெவன்லாம் கொடுத்துருவாருன்னு நினைக்காதீங்க, கொடுக்க மாட்டார். ஷோ இட் இன் ஆக்ஷன். நீங்கள் கடவுளுக்கு டியராக ஆகணும் அப்படின்னா கடவுளை வழிபாடுங்க, எல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் தட் அன்சீன் பவர் யூ மஸ்ட் ஹேவ். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் டெம்மான வேண்டுறேன், கோஸ்ட் வேணும், ஹெவன் வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. இட் ரிமைன்ஸ் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தேர் வெயின் என்டிவர். ஃப்ரைல் ஸ்பெல். கடவுள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே 100 ஸ்லோகம் படிச்சுக்கிட்டு அதை ஒப்பிக்கிறது. அது ஒரு முன்னாடி அதெல்லாம் நெட்ரு பண்ணிக்கிட்டு, இது எதுக்கு நெட்ரு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க, எல்லாம் நெட்ரு பண்ணிக்குவான். அந்த கவசம், இந்த கவசம், அந்த பாட்டு, இந்த பாட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பாட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அதெல்லாம் ஒப்பிச்சுட்டே இருப்பான். எதுக்கு நீ ஒப்பிக்கிற? என்ன பண்ணால் உனக்கு உன்னை மெமரைஸ் பண்ணி உனக்கு மெமரி டெஸ்ட் ஆகிறாரு கடவுள். ஒன்றும் கிடையாது. இது எதையுமே செய்யாத யாரோடலாம் போய்டும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போகணுங்கிற அவசியம் இல்லை. செய்யுங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பிடிக்குது, செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் நான் செய்கிறேன் அதனால எனக்கு கடவுள் என்னை ஒன்றும் கவனிக்கலைன்னு நினைக்காதீங்க. இதை செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களை இதை செஞ்சதுக்காக கடவுள் உங்களை கவனிக்கவே மாட்டார். நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் கடவுள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் கந்த சஷ்டி கவசம் பாடுறேன், அப்படி பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த ஒலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சி, எனக்கு உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்குது, செய்யுங்க. ஆனால் நான் இதெல்லாம் செஞ்சேன், கடவுளை ஏன் இந்த கடனை எனக்கு தீர்க்கலை, கடவுளை ஏன் இந்த வேலை எனக்கு செய்யலை நீங்கள் செஞ்சீங்கன்னு ஏன் தீர்க்கவே மாட்டார். யூ டோன்ட் ஹேவ் பிளேஸ் அட் ஆல். ஸோ இதெல்லாம் ஃப்ரைல் ஸ்பெல்லுங்கிறான். நீங்கள் கடவுள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் வீக். ஃப்ரைல் ஸ்பெல் ஹூஸ் அட்டர்ட். நீங்கள் அப்படி இந்த மந்திரத்தெல்லாம் சொல்கிறீங்க அல்ல இந்த பாட்டெல்லாம் படிக்கிறீங்க பாருங்கள். ஹூஸ் அட்டர்ட் சாம் மைட் நாட் அவைல் டு செவர் அப்படின்னா செப்பரேட் ஃப்ரம் ஆல் வி ஹர் அண்ட் ஆல் வி சி. நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, இது எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் உங்களை விட்டு அது வெட்டி விட்டணும், செப்பரேட் பண்ணிடும். ஃப்ரம் ஆல் வி ஹர் அண்ட் ஆல் வி சி, டவுட், சான்ஸ் அண்ட் மியூட்டபிலிட்டி. நமக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும்? டவுட் இருக்கும், சான்ஸ், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம். அண்ட் மியூட்டபிலிட்டினா சேஞ்சுன்னு அர்த்தம். வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் சேஞ்சஸ். ஏதாவது மாற்றம் என் வாழ்க்கையில் வராதான்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் செஞ்சிட்டே இருங்க, அதுக்கான மாற்றங்கள் அதுவாக வரும். நீங்கள் மாற்றம் வரணுங்கிறதுக்காக எதையும் செய்யாதீங்க, செய்து கொண்டே இருங்கள், மாற்றம் வரும். ஸோ மியூட்டபிலிட்டி. Thy light alone, like mist over mountains driven. Thy light alone, your light, உன்னுடைய ஒளி
அது மட்டும்தான் லைக் மிஸ்ட் ஓவர் மவுண்டன்ஸ் ட்ரிவன். அந்த ஒளி வந்த உடனே அந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய மிஸ்டெல்லாம் ட்ரிவன் ஓட்டப்படுகிறது. ட்ரிவன். மலை மீது அப்படியே பனி மிஸ்ட் அப்படியே படிந்திருக்கிறது. ஆனால் சூரிய ஒளி வந்தோடனே அதெல்லாம் போயிடுது இல்லையா? அது மாதிரி இது உங்கள் உள்ளத்துக்குள்ள உள்ளமானது எப்படி மிஸ்ட்டு போயிடுதோ அந்த ஒளியை பார்த்து, அதே மாதிரி இந்த அன்சீன் பவர்னுடைய லைட்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தீயவைகளெல்லாம் மிஸ்ட்டு எப்படி விலகி போதோ அது மாதிரி போயிடும். யுவர் லைட் அலோன் லைக் மிஸ்ட் ஓவர் மவுண்டன்ஸ் ட்ரிவன். மவுண்டனில் இருக்கக்கூடிய மிஸ்டானது எப்படி விலகி போகிறதோ அதே போல் உன்னுடைய ஒளியானது ஒளி வந்த உடனே அது போயிடும். ஆர் மியூசிக் பை த நைட் விண்ட் சென்ட். அதுதான் சொன்னான். லவ் ஆஃப் நேச்சரும் இதான் சொன்னான். லவ் ஆஃப் நேச்சர். இப்போ அப்படியே இரவு நேரத்திலே அப்படியே காற்று வீசுகிறது. அந்த காற்றின் ஒலி ஆர் மியூசிக் பை த நைட் விண்ட் சென்ட். காற்று அனுப்புகின்ற இரவு நேரத்தில் அந்த காற்று அனுப்புகின்ற அந்த இசை த்ரூ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் சம் ஸ்டில் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டில் அப்படின்னா ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு கருவியிலிருந்து வரக்கூடிய ஒலி. இங்கே மீதி இருக்கக்கூடிய எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? இட் மூவ்ஸ், அது அசையும். அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அப்படியே அந்த காற்று வீசுது, அப்போ அதுவாக அதுலேருந்து ஒரு ஒலி வரும். த்ரூ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் சம் ஸ்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மூன்லைட் ஆர் அ மிட் நைட் ஸ்ட்ரீம். ஒரு இரவு நேரத்திலே அப்படியே சந்திரனின் ஒளியானது ஒரு ஸ்ட்ரீம்னா நீர் ஓட்டம், நீர் பாய்ந்து வருவதை போல் சந்திரனுடைய ஒளி அப்படி பாய்ந்து வரணும். gives grace and truth to life's unquiet dream. மனிதனுடைய அன்குவைட் ட்ரீம். குவைட்னா அமைதியான கனவு. ஆனால் மனுஷனுடைய கனவு எப்பொழுதுமே ஒரு அன்குவைட் ட்ரீம். இதை gives grace and truth. மனிதனுடைய ஒரு ஒளி மிகுந்த கனவு, அமைதியற்ற அந்த கனவை அது என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் கிரேஸ் அண்ட் ட்ரூத் டு திஸ் அன்குவைட்டட் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். நவ் தி ஃபோர்த் ஸ்டான்ஸா. லவ், ஹோப் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் லைக் கிளவுட்ஸ் டிபார்ட் அண்ட் கம் ஃபார் சம் அன்சர்டன் மூமெண்ட்ஸ் லெண்ட். அன்பு, ஹோப் நம்பிக்கை, அண்ட் செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு, இதெல்லாம் லைக் கிளவுட்ஸ் டிபார்ட் அண்ட் கோ. லைக் மேகங்கள் டிபார்ட் அப்படின்னா புறப்பட்டு போகும். அப்படி மேகங்கள் அப்படி போகும், அப்புறம் வரும். அது மாதிரி அன்பு, நம்பிக்கை, இது எல்லாம் நம்மளை விட்டு அப்படி போகும் வரும். எப்பொழுதும் நம்மகிட்ட அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகாசக்தி அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே இருக்கா. அன்பு இருக்கான். ஆனால் திடீர்னு நமக்கு அப்படியே நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா நமக்கு கோவம் வரும் பாருங்க. அப்போ எங்கே அன்பு? போயிடும். அது அப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிள்ளைய அரவணைத்து கொண்டு அன்பு செலுத்துவோம். அப்போ அன்பு போகும் வரும். லைக் கிளவுட்ஸ், அது மேகம் மாதிரி. இங்கும் அங்கும் அலைகின்ற மேகக்கூட்டத்தை போல நம்முடைய அன்பு, நம்பிக்கை, ஹோப்பும் அப்படி தான் இருக்கும். கடவுளை அப்படி விழுந்து கும்பிடுவான், எல்லா கோயிலுக்கும் போவான். என் வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னு வச்சிங்க, இந்த பாழாக போன கடவுளுக்கு நான் எத்தனை தடவை என்னது திருப்பதி போயிருப்பேன், பழனிக்கு போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போய் பண்ணேன். வாரம் இந்த கோயிலுக்கு போய் நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இந்த பாழா போன கடவுள் எனக்கு இப்படி பண்ணிருச்சே அப்படிமா. இஸ் இட் யுவர் ஹோப்? இதான் கடவுள் மீது நான் வைத்திருக்க நம்பிக்கை. அது அப்போ நம்ம நம்பிக்கை இட்ஸ் நாட் பெர்மனண்ட். யுவர் லவ் இஸ் ஆல்சோ நாட் பெர்மனண்ட். யாரையும் உண்மையாக நேசிக்கிறதே கிடையாது. யாருக்கும் எதன் மேலும் உண்மையான நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது. அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பு இருக்குது, ஆனால் திடீர்னு அது எங்கே போயிடும். நம்பிக்கை இருக்குது, ஆனால் அது எப்போயாவது திடீர்னு போயிடும். அப்புறம் நம்பிக்கை வராது, திட்டுவான். நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சுன்னா திட்டுவான். ஏதாவது நல்லது வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் நம்புனது வீண் போகாது, நான் எத்தனை தடவை நான் நடந்தே போயிருக்கேன் கடவுள், அப்போ என்னை அவர் காப்பாற்றினாருமா.
அப்படியும் சொல்லுவான், இப்படியும் சொல்லுவான். அதைத்தான் சொல்லுவான், இட் இஸ் அன்சர்டன். லவ், ஹோப் அண்ட் எஸ்டீம் லைக் கிளவுட்ஸ் டிபார்ட் அண்ட் கம். எப்படி மேகங்கள் கலைந்து சென்று திரும்பி வருகிறதோ அதே போல நம்பிக்கை, அன்பு, செல்ஃப் எஸ்டீம், தன்னைய சுய மதிப்பீடு, இவையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அண்ட் கம் ஃபார் சம் அன்சர்டன் மூமெண்ட்ஸ் லென்ஸ், ஃபார் சம் அன்சர்டன், நிச்சயமற்ற. இது எதுவுமே நம்மகிட்ட ஒரு நிச்சயமானது கிடையாது, ஒரு நிச்சயமற்ற ஒன்றை அது நமக்கு தருகிறது. மேன் வேர் இம்மார்டல் அண்ட் ஆம்னிபொட்டன்ட். மனிதன் அழியா தன்மை வாய்ந்தவனாகவும் அண்ட் ஆம்னிபொட்டன்ட், பொட்டன்ட்னா பவர்னு அர்த்தம். ஆம்னி என்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, சர்வ வல்லமை படைத்த என்ற அர்த்தம். If you have that intellectual beauty, you will be omnipotent. உங்ககிட்ட அந்த இன்டலெக்சுவல் பியூட்டி மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் ஒரு சர்வ வல்லமை படைத்தவனாக இருப்பான், ஆம்னி பொட்டன்ட்டாக இருப்பான், அண்ட் இம்மார்டல், அழியா தன்மை வாய்ந்தவனாகவும் மாறி விடுவான். டிட் யூ, நீ உனக்கு அப்படி இருக்கா? அன்னோன் அண்ட் ஆஃப்ஃபுல் ஆஸ் யூ ஆர். ஆனால் இப்போ எப்படி இருக்கான்? அன்னோன், ஆஃப்ஃபுல். ஆஃப்ஃபுல்னா ஃபியர்ஃபுல், பயம் நிறைந்தவனாக நாம் இருக்கிறோம். கீப் வித் யுவர் க்ளோரியஸ் ட்ரைன் firm state within his heart. அதனால உங்க இதயத்திற்குள்ளாக keep with your glorious train, glorious, மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த உயர்ந்த தன்மைகளை எல்லாம் உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இதயத்திலே நீங்கள் தேக்கி வைத்து கொண்டீர்களே ஆனால் உங்க இதுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இம்மார்டல் ஆயிடுவீங்க, ஆம்னி பொட்டன்ட்டாக மனுஷன் மாறிடுவான். thou messenger of sympathies that wax and wane in lovers' eyes. That wax and wanes. Wax என்றால் தோன்றுவதும் அழிவதும். waxing moon, waning moon, வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு சொன்னேன். அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை wax and wane, வளரும், அதே சமயத்தில் தேயும். எதுவுமே நம்மகிட்ட பெர்மனண்டாக இருக்கிறதுல. மனிதர்கள் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அப்படித்தான் இருக்கும், வேக்ஸ் அண்ட் வேனாகத்தான் இருக்கு. தட் வேக்ஸ் அண்ட் வேன் இன் லவர்ஸ் ஐஸ். அன்பு நிறைந்தவர்களுடைய கண்களில் இது வளருது, அட் த சேம் டைம் தேயுது, நாட் பெர்மனன்ட். யூ தட் தி ஹியூமன் தாட் ஆர் நாரிஷ்மெண்ட். தட் யூ that unseen power, that human thought are nourishment. Nourishment of food னு அர்த்தம். You are the food of human thought. மனித சிந்தனையினுடைய உணவாக நீ இருக்கிறாய். Like darkness to a dying flame. Dying flame, dying flame என்றால் விளக்கு அணைய போகுது. இப்போ விளக்கு அணைய போகுது அப்படின்னாக்கா அங்கே என்ன வந்ததுன்னு அர்த்தம்? டார்க்னஸ் அங்கே வந்துடுதுன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, லைக் டார்க்னஸ் டு டையிங் ஃப்ளேம். டிபார்ட் நாட் ஆஸ் யுவர் ஷேடோ கேம். டிபார்ட் நாட் ஆஸ் தை ஷேடோ கேம். உன்னுடைய நிழல் வரும் பொழுது டிபார்ட் நாட், டோன்ட் லீவ். டிபார்ட் நாட் லீஸ்ட் த கிரேவ் ஷுட் பி லைக் லைஃப் அண்ட் ஃபியர் எ டார்க் ரியாலிட்டி. லைக் ஷுட் பி லைக் லைஃப் அண்ட் ஃபியர். லைஃப் அண்ட் ஃபியர் எல்லாமே ரெட்டை. வாழ்வது பயம், எ டார்க் ரியாலிட்டி. இது ஒரு மோசமான ரியாலிட்டி. இட் இஸ் ரியல் எவ்ரிவேர். வி வேர் ஆல்வேஸ் லைஃப் அண்ட் உயிரோட்டம் உடையவனாகவும் இருப்போம், சில சமயங்கள் பயந்தும் இருப்போம். நீங்கள் இந்த அன்சீன் பவர் வந்துச்சுன்னா, த ரிஜெக்ஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் ஃபியர். எந்த உள்ளத்தில் பயமின்றி இருக்கிறோமோ அந்த உள்ளத்துக்குள்ள தான் கடவுள் வருவார். எந்த உள்ளத்துக்குள்ள சிறந்த தன்மைகள் இருக்கோ அங்கே தான் கடவுள் வருவார். நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் பயப்படுறோம் இல்லையா? அப்போ பயப்படுறோம் அப்படின்னாவே, பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னாவே அங்கே சின் இருக்குன்னு அர்த்தம், பாவம் இருக்குன்னு அர்த்தம். சின் இருக்கிற இடத்துலலாம் பாவம், இப்போ ஃபியர் இருக்கும். அப்போ ஃபியருக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சின்னு. அப்போ பாவம் இருக்குது. அப்போ கடவுள் அங்கே வருவாரா? வரவே மாட்டார். இந்த அன்சீன் பவர் வரவே வராது. Like life and fear, a dark reality. Then the fifth stanza. While yet a boy, நான் சிறுவனாக இருக்கும்போது
ஸோ இதை சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து தி ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய வயசு தன்னுடைய தான் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றிலாம் இதில் சொல்கிறாரு அப்படின்னு இதை ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட் இந்த போயட்ரியில் இருக்குது என்று சொல்லப்படும். நான் சிறுவனாக இருந்த பொழுது, while yet a boy, I sought for ghosts and ran through many a listening chamber, cave and ruin. நான் போயிருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பயமே இருக்காது. அதாவது எனக்கு சின்ன வயசில் இருக்கும் பயமே இருக்காது. பேய்ம்பாங்க, பிசாசும்பாங்க. உடனே என்ன பண்ணுவேன்னா, while yet a boy, I sought for ghosts and sped. ஸ்பெட்னா ஸ்பீடுனுடைய பாஸ்ட் டென்ஸு ஸ்பெட்டு, ரேன் அர்த்தம், ஓடுனேன்னு அர்த்தம். ஐ சாட் ஃபார், ட்ரை டு சி த கோஸ்ட், பேயை பார்க்கணும், பிசாசை பார்க்கணுன்னு நான் ஓடுவேன். எங்கே ஓடுவேன்? த்ரூ மெனி எ லிசனிங் சேம்பர். லிசனிங் சேம்பர் அப்படின்னா டார்க்கு கேவ்னு அர்த்தம், குகை. எங்கே? லிசனிங் சேம்பர், அங்கே. சேம்பர்னா ரூம்னு அர்த்தம். லிசனிங் சேம்பர் அப்படின்னாக்க இந்த பேய் பிசாசுகள்லாம் இருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அறை, தட் இஸ் லிசனிங் சேம்பர், கேவ். அங்கே அப்புறம் ruinனா எங்கேயாவது அழிஞ்சு போய் கிடக்கிற ஒரு புதராக மண்டி கிடக்கிற, அங்கே தான் பிசாசு இருக்குமா, அங்கே போம். சின்ன வயசில் பயமே இருக்காது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி தான் போயிருக்கேன். when I was in 8th standard. பக்கத்தில் ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஒரு நாள் சுடுகாட்டுக்கு போமாடா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நேராக சுடுகாட்டுக்கு போனோம். சுடுகாட்டுக்கு போய் ராத்திரி 8 ஒரு 10-11 மணிக்கு போய்ட்டு ஒரு 12:30 மணி வரைக்கும் அங்கே உக்காந்துட்டு பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் வந்தோம். இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்கும். அப்போனும் பெருசாக பயம் இருக்காது. அப்புறம் பயம் இருக்காதுங்கிறத விட நமக்கு பயம் இல்லைன்ற அப்படி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே போவோம். அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி அப்படி செய்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி செஞ்சுருக்கேன்றான். நானும் செஞ்சுருக்கேன். While yet a boy, I sought for ghosts and ran through many a listening chamber, cave and ruin and starlight wood. நட்சத்திர ஒளி பிரகாசிக்கின்ற wood அப்படின்னா a small forest. காட்டுக்கு போயிருக்கேன். With fearful steps pursuing hopes of high talk with the departed dead. Departed dead, இறந்து நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள், அவங்க தானே ஆவியாக வருவாங்க. அவங்க குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக, அதாவது பிசாசு எங்கே இருக்காங்கன்னு தேடி நான் இப்படியெல்லாம் ஸ்டார்லைட் வுட்டுக்குள்ளே, கேவுக்குள்ளே, லிசனிங் சேம்பர், இங்கெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது போயிருக்கேன். ஹோப்ஸ் ஆஃப் ஹை டாக், அங்கே போய் அப்படி பிசாசெலாம் பார்த்து, பேயெல்லாம் பார்த்து அதுங்களோட ஒரு பேசிட்டு வரணும், அதுங்களோட பேசலாம் அப்படின்னு தான் போயிருக்கேன். I called on poisonous names with which our youth is fed. அது சின்ன வயசில் பாய்சனஸ் நேம் தான். பாய்சனஸ் நேம்ஸ்னாக்க the names of devils, the devils, ghosts, இதெல்லாம் பாய்சனஸ் நேம். இந்த பாய்சனஸ் நேம்ஸை தேடி இளைஞனாக இருக்கும்போது நான் போயிருக்கேன். I was not hurt, I saw them not. அவங்கள தேடி போய் அந்த இறந்து போன அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் போயிருக்கேன். ஐ வாஸ் நாட் ஹர்ட். ஆனால் நான் எங்கேயுமே நான் கேட்டதே இல்லை. ஐ saw them not, அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது. அந்த பேய் பிசாசு பூதத்தெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. when musing deeply on the lot of life. musing அப்படின்னா திங்க்னு அர்த்தம். திங்க் டீப்லி அப்படியே. ஆனால் ஆழ்ந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீர்களே ஆனால், when musing deeply on the lot of life, at that sweet time when winds are wooing life, at that sweet time, அந்த இனிமையான நேரத்தில், when winds are wooing, இந்த காற்று உங்களை அப்படி துன்புறுத்தும் பொழுது, காற்று துன்புறுத்துது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படியே காற்று நம் மீது வீசி நம்மளை அப்படி கிச்சு மூட்டும், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். அந்த சமயத்தில் when winds are wooing all vital things that wake to bring news of birds and blossoming, அந்த நேரம், அதான் ஆல் வைட்டல் என்னால் உயிரோட்டமுடைய அந்த நேரத்தில், that wake, அது விழித்தெழ வைக்கிறது. எதை விழித்தெழ வைக்கிறது? bring news of birds, பறவைகளை, அந்த அந்த அப்படி காற்று அப்படி வீசும்போது அப்படியே பறவைகளை விழித்தெழ வைக்கிறது. and blossoming, பூக்களை மலர வைக்கிறது. அதான் இதான் லவ் ஆஃப் நேச்சர். நியூஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பிளாசமிங், சடன் யுவர் ஷேடோ ஃபெல் ஆன் மீ.
திடீரென்று இந்த அப்போ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கள் மலருது, அப்படியே காற்று அருமையாக வீசுது, அப்படியே பறவைகள். இந்த சமயத்தில் தான் சடன் யுவர் ஷேடோ ஃபெல் ஆன் மீ, த அன்னோன் பவர்னுடைய நிழல் இந்த சமயத்தில் நம்ம மீது விழ ஆரம்பிக்கும். நிழல் தான் விழுது, நம்ம உள்ளத்துக்குள்ளே வரல. நீங்கள் இயற்கையை அப்படியே மானசீகமாக ரசித்து இயற்கையோடு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தட் அன்சீன் பவர் உங்களுக்குள்ளே வரும். அப்படி வருது. அப்படியே அந்த காற்று வீசினோடனே அப்படி பூக்களெல்லாம் மலருகின்ற தருணம், அந்த நேரம் உயிரோட்டமுடைய எல்லா, அதாவது அந்த அந்த காடு, மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அப்படி உயிர்ப்போடு வைக்கக்கூடிய அந்த காற்று வீசும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் அந்த அன்சீன் பவர்னுடைய ஷேடோ நம் மீது வரும். சடன் யுவர் ஷேடோஸ் ஃபெல் ஆன் மீ, ஐ ஷ்ரீக்டு. அப்போ ஏன்னா அந்த அந்த நிழல் நம்ம மீது விழும்போதே நமக்கு ஓவர் ஜாய், அப்படியே மகிழ்ச்சி பொங்கும். அந்த மகிழ்ச்சி பொங்கும்போது ஐயோன்னு நான் சத்தம் போடுவேன். ஐ ஷ்ரீக்டு அண்ட் கிளாப்ஸ் மை ஹேண்ட். ஐயோ, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா ஊன்னு கத்திட்டு கையை தட்டும் பண்ணல, அது மாதிரி நான் பண்ணேன். ஐ ஷ்ரீக்டு அண்ட் கிளாஸ்ப்டு மை ஹேண்ட்ஸ் இன் எக்ஸ்டசி, பேர் ஆனந்தத்தில். நிழல் தான் வந்திருக்கு. அந்த நிழல் வரும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் நான் கைதட்டி ஆரவாரம் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இது the 5th stanza. Now we have 2 more stanzas. Now the 6th stanza. I promised that I would dedicate na arpanikirathu, I offer, I dedicate my powers to you, and thine have I not kept the vow. I promised that I would offer my powers to you. I offer my powers to you, and thine have I not kept the vow. ஆனால் உனக்கு நான் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணலையா அப்படின்றான். டு யூ வித் பீட்டிங் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங் ஐஸ் என்னால் வீப்பிங் ஐஸ், கண்ணீர் சொரிகின்ற கண்கள், வித் பீட்டிங் ஹார்ட் துடித்து கொண்டிருக்கக்கூடிய இதயம், அண்ட் ஸ்ட்ரீமிங் ஐஸ், ஈவன் நவ் ஐ கால் த ஃபேண்டம் ஆஃப் 1,000 hours, each from his voiceless grave. I vowed that I would dedicate my powers to you, and you have I not kept the vow? With beating heart, அப்போ இதயம் துடிக்குது, அப்படியே கண்கள்லேருந்து தண்ணீர் வருது. ஈவன் நவ், இந்த சமயத்தில் ஐ கால் த ஃபேண்டம்ஸ்னால் கோஸ்ட்ஸ்ன்னு அர்த்தம். கோஸ்ட் ஆஃப் 1,000 hours, each from his voiceless grave. கிரேவ்னா புதைக்கப்பட்டிருக்கிற இடம். அந்த புதைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே இருந்து அது வாய்ஸ்லெஸ், அங்கே பணத்தை புதைச்சிருக்கு, அதனால் பணம் பேசிக்கிட்டா இருக்கும், அது அமைதியாக தான் இருக்கும். அதனால தான் அந்த வாய்ஸ்லெஸ் கிரேவ். அந்த வாய்ஸ்லெஸ் கிரேவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டம், அந்த கோஸ்ட்டை நான் கூப்பிட்றேன். they have in wizened bowers of studious zeal or love's delight out watched with me the envious night. They know that never joy illumined my brow, unlike with hope that thou wouldst free this world from its dark slavery, that thou, O awful loveliness, would give whatever these words cannot express. ஓவராலாக இருக்கல, நான் லைன் பை நான் சொல்கிறேன். அப்படிதான் அப்படியே கூப்பிடுறேன். ஆனால் அது மகிழ்ச்சியே கொடுக்காது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இருக்கும். எங்கள் செத்து போன எங்கள் பாட்டியை நான் கூப்பிட்றேன். எதுக்கு நீ கூப்பிட்ற? அவங்க வாய்ஸ்லெஸ் கிரேவில் இருந்து அப்படியே என் மனசுக்குள்ளே அவங்க பேசுனாங்க, அவங்க சொன்னாங்க. இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு என் கனவுல எங்கள் செத்து போன பாட்டி எனக்கு இப்படிலாம் சொன்னாங்கம்மா. எதுக்கு? அவங்க அது என்ன பேய் தானே, அது நம்ம பாட்டியாக இருந்தானா நம்ம அம்மா அப்பா இருந்தால் அது இஸ் அ கோஸ்ட்டு. ஸோ வாய்ஸ்லெஸ் கிரேவ்லேருந்து அது வெளியில் வருதுன்னு நம்ம நம்புகிறோம். இருக்கா இல்லையாங்கிறது வேற இல்லையா? அதை போய் நீ ஏன் கூப்பிட்டுட்டு இருக்க? அது சொல்கிறது நீ ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க?
தம்பி நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்க கூட கவனமாக பழகு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்கன்னு இவன் உட்காந்து வெளியிட்டு இருப்பான். உண்மையிலேயே அந்த பாட்டி சொல்லிச்சா இல்லை இவனா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்கானான்னு தெரியாது. இப்படி தான். I call the phantoms of 1,000 hours, each from his voiceless grave. They have envisioned birds of studious zeal or love's delight outwatched with me the envious night. Outwatched with me the envious night. Each from his voiceless grave, they have envisioned birds. பவர் என்றால் செடி கொடிகள் நிறைந்து அப்படியே ஒரு ஷேடோவி பிளேஸ். அந்த ஷேடோவி பிளேஸில் they have envisioned birds of studious zeal or love's delight outwatched with me the envious night. Outwatched with me the envious night. அது அவங்க they outwatched with me the envious night. envious night என்றால் பொறாமை மிகுந்த இரவு. இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த envious நைட்டில் they know that never joy illumined my bro. அதுங்களுக்கு தெரியும். never joy illumined my bro. இந்த பேய் பிசாசு வந்து அது நம்மளோட பேசி அப்படி பேசுறதுனால நம்முடைய ப்ரோ, நம்முடைய நெற்றி அப்படின்னா நம்ம முகத்தில் ஒரு இலுமினேஷன் அப்படி ஒரு தேஜஸ், ஒரு ஒளி வருமா? இதுங்க பேசுனது இந்த பேயோடையும் பிசாசோடையும் பேசுனதுனால அப்படியே உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி, அப்படியே உள்ளத்திற்குள்ள அமைதி நிரம்பிடுச்சுனாவே அப்படியே அந்த முகத்தில் அந்த தேஜஸ் வரும். ஆனால் இவங்களோட பேசுனது அப்படியே எப்படி வரும்? they know that never they know, அதுங்களுக்கு தெரியும், that never joy illumined my bro, unlike with hope that you would free this world from its dark slavery. So you should free this dark slavery. இது ஒரு அடிமைத்தனம். இந்த மாதிரியான கோஸ்ட் இருக்கு. அதான் முதலே சொன்னேன், சூப்பர்ஸ்டிஷனை ரிஜெக்டட். இதெல்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். இன்னும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிறான். இதை பற்றி நிறைய சினிமா வந்துக்கிட்டே இருக்குது, நிறையாலாம் பார்க்குறோம். இது ஆசை நிறைவேறவில்லை, உடனே அது பேயாக வந்துருச்சுமா. அப்புறம் தான் புள்ள தன் சொந்தக்காரனாக இருந்தால் அதுங்கிட்ட ஒரு சாஃப்டாக பிஹேவ் பண்ணும், எதிரியாக இருக்கிறவன்ட்ட ரஃபாக பிஹேவ் பண்ணும். இதெல்லாம் படம் எடுக்கிறோம், நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் ரசித்து தான் இருக்கோம். ஸ்டில் வி பிலீவ். நம்மளை அறியாமையே உள்ளத்துக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்குது. அதுதான் ஒன்றும் செய்யாது. அதுதான் சொல்ல, திஸ் வேர்ல்ட் ஃப்ரம் இட்ஸ் டார்க் ஸ்லேவரி. இது மாதிரியான ஒரு இருண்ட அடிமைத்தனம்னா ஒரே இருட்டாக இருக்கிற அடிமைத்தனம் தான். இது மாதிரியான ஒரு பேய் பிசாசு, இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன், இந்த மூட நம்பிக்கைக்கான அடிமைத்தனமாக நாம் இருக்கோம் இல்லையா? இதுலேருந்து நீங்கள் விடுபடணும். இந்த டார்க் ஸ்லேவரியிலிருந்து யூ மஸ்ட் ஃப்ரீ யுவர் செல்ஃப். அப்படி ஃப்ரீ ஆகணும். டார்க் ஸ்லேவரி தட் யூ ஓ ஆஃப்ஃபுல் லவ்லினஸ். நீ ஒரு ஃபியர்ஃபுல் லவ்லினஸ் would give whatever these words cannot express. வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒன்றை எங்களுக்கு நீத்தா. திஸ் அன்சீன் பவர். பட் இதெல்லாம் பண்ணினோம்னா இது ஒரு ஸ்லேவரி, டார்க் ஸ்லேவரி. இந்த டார்க் ஸ்லேவரிலிருந்து நம்ம விடுதலை அடையணும். விடுதலை அடைஞ்சு வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத தி அன்எக்ஸ்பிரஸ்டு, தீஸ் வேர்ட்ஸ் cannot be expressed. வார்த்தைகளினால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத, விவரிக்க முடியாத லவ்லினஸ், அந்த அன்பு, பேரன்பு, அவைகளை எனக்கு தா என்று சொல்கிறார். Now the last stanza. The day becomes more solemn and serene. Solemn என்றால் dignified. The day becomes, அந்த பகல் பொழுது, அந்த நாளானது அப்படியே ஒரு டிக்னிஃபைடாகவும், அண்ட் செரீனா காம்னு அர்த்தம், அமைதியாகவும் இருக்குது. When noon is past, பகல் நேரம் கடந்து விட்டது. There is a harmony in autumn. ஆட்டம்னா இலையுதிர் காலம். அந்த இலையுதிர் காலத்தில் அண்ட் எ லஷ்ஷர், அந்த இலையுதிர் காலத்தில் ஒரு இயைபு, எதற்கு, அதாவது ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கிறது. எது இணைந்து இருக்கிறது? எ லைட் லஷ்ஷர். லஷ்ஷர்னா லைட் இன் இட்ஸ் ஸ்கை. அந்த ஒளி, வானத்திலே தோன்றுகின்ற அந்த ஒளி, இந்த ஆட்டம் சீசன், இது ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கிறது. which through the summer is not heard or seen. கோடை காலத்தில் கேட்காத,
கோடை காலத்தில் பார்க்காத அந்த ஒளி ஆகாயத்தில், ஏன்னா இப்போ வந்து அது கோடை காலத்தில் இல்லை, இது வந்து ஆட்டம் சீசனில் இப்படி இருக்கு. thus let your power which like the truth of nature, your power, the unseen power which like the truth of nature, இந்த இயற்கை என்கின்ற the truth, that nature is always truth. நேச்சர் வந்து ஒரு அமைதியாக இருந்தாலும் அதான் உண்மை. அந்த நேச்சருக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷம் வந்து அப்படியே அடித்து சுனாமி மாதிரி உங்களை அடித்து ஒரு 1000-2000 பேரை அள்ளி கொண்டு போயிட்டாலும் அதுதான் ட்ரூத்து. அடித்து கொண்டு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள், அது ஒன்றுமே தெரியாதபடி அப்படியே நேச்சர் சும்மா உட்காந்துரும். ஒருத்தவங்க நீங்கள் கொண்டுட்டு நீங்கள் வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியுமா? யாரையோ கொலை செஞ்சிட்டீங்க, அதை அடிச்சிட்டிங்க, யாரையோ துன்புறுத்திட்டீங்க, நீங்கள் யாரையோ திட்டிட்டீங்க, நீங்கள் தான் திட்டிருப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ராஸ்கல் என்ன பண்ண மறைச்ச, அவனை எப்படி விட்டுட்டு வந்தேன், எனக்கு தெரியல, அவனை வந்து ஏன்னா நீ தான் திட்டின. அப்புறம் இங்கேயும் வந்து உட்காந்து அமைதி இல்லாமல் போயிடுதா இல்லையா? அப்போது 5000 பேரை கொன்னுடுச்சு சுனாமி. நெக்ஸ்ட் டே பாருங்கள், அந்த சூரியன் உதிக்குது, காற்று வீசுது. அதுக்கு வந்து 5000 பேரை கொன்னுட்டோமே, ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமேனு அதுக்கு எதுவுமே இருக்காது. அதான் நேச்சர். நேச்சருக்கு ஃபியரே கிடையாது, அதுக்கு பயமே இல்லை, காமாக இருக்கும். அதான் சொல்கிறான், thus like your power which like the truth of nature on my passive youth descended. அப்படி passive youth, அமைதியாக இருக்கக்கூடிய என்னுடைய இளமை காலத்தில் அப்படியே என் உள்ளத்துக்குள்ள டிசன்னா இறங்கி வா, டு மை ஆன்வர்ட் லைஃப், என்னுடைய வெளி உலகத்திற்கு சப்ளை இட்ஸ் காம், அதனுடைய அமைதியை எனக்கு கொடு, டு ஒன் ஹூ வர்ஷிப் யூ, உன்னை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய எனக்காக நீ இதை எனக்கு கொடு, என்னுள் நீ இறங்கி வா, அண்ட் envy and every form containing you, நீ எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இருக்கின்றாயோ அந்த வடிவங்களையெல்லாம் எனக்கு அப்படியே தெரியப்படுத்து, என் உள்ளத்துக்குள்ள வா, whom spirit fair your spells did find to fear himself and love all humankind. நான் சொல்லிட்டான், whom spirit fair spirit. அப்போ இந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அதை தான் நான் முதலே சொன்னேன், இட் இஸ் அ லவ் ஆஃப், இட் இஸ் அ பியூட்டி ஆஃப் ஸ்பிரிட், இட் இஸ் அ பியூட்டி ஆஃப் மைண்ட், இன்டலெக்சுவல் பியூட்டி அப்படிங்கிறது த பியூட்டி ஆஃப் ஸ்பிரிட், த பியூட்டி ஆஃப் மைண்டு இல்லையா? அதான் த பியூட்டி ஆஃப் மைண்டு, அதை தான் இதை தான் சொல்லலாம், த லவ் ஆஃப் நேச்சர், த லவ் ஆஃப் மேன்கைண்ட் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். அண்ட் எவ்ரி ஃபார்ம் கண்டெய்னிங் யூ whom fair spirit your spells did bind to fear himself. உன்னுடைய பெயரை நான் உச்சரித்தாலே அது பயம் கட்டுப்படும், அப்படின்னா பயம் என்னை விட்டு நீங்கிவிடும். பைண்ட் டு ஃப்ரீ ஹிம்செல்ஃப் அண்ட் லவ் ஆல் ஹியூமன் கைண்ட். அப்போ எல்லா மனித இனத்தையும் நேசிப்போம். என் உள்ளத்துக்குள்ளே மெதுவாக நீ இறங்கி வந்துட்டேன்னா என் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர், பயம் கட்டுப்பட்டு விடும். எல்லா மனித இனத்தையும் நாங்கள் நேசிப்போம், என் உள்ளத்திற்குள் நீ இறங்கி வா, அன்சீன் பவர் என்று ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி என்ற இந்த பாடலிலே பி.பி. ஷெல்லி கூறுகிறார். தேங்க்யூ.